Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 46 kinematics lesson unit 2 la irukra elementary concepts of vector algebra da paaka porom. So actually இது வந்து part 3 video, okay va? So நம்ம வந்து 10th standard எல்லாம் படிச்சிருப்போம். Speed is a scalar quantity, velocity is a vector quantity அப்படினு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து 11th standard கொஞ்சம் அப்கிரேடடா வந்தனால இப்போ நம்ம வந்துட்டு ஸோ வெக்டர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ வெக்டர்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஃபிசிக்ஸில் சம் குவான்டிட்டிஸில் வந்து வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் சொல்கிறதா இருக்கும். சில குவான்டிட்டிஸில் மேக்னிடியூட் ப்ளஸ் டைரக்ஷன் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு வெக்டர்ஸ்னால் என்ன, ஸ்கேலார்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்கேலார்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம மேக்னிடியூடை மட்டும் சொல்கிறதா வந்து ஸ்கேலார் அப்படின்னு சொல்கிறது. இன் ஃபிசிக்ஸ் எ நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸை வந்து நம்ம ஸ்கேலாரில் தான் சொல்லுவோம். இப்போ டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? மாஸ்னா 10 kgன்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர்னா 10 டிகிரி செல்சியஸ், ஸ்பீட்னா 10 மீட்டர் பர் செகண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. எனர்ஜிங்கிறதுக்கும் ஒரு வேல்யூ ஜூல்ஸில் சொல்லுவாங்க, 10 ஜூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இதில் நம்ம எந்த இடத்துலையுமே வந்து வெறும் மேக்னிடியூட் அந்த 10 அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறோமே தவிர எந்த இதுலையுமே நம்ம டைரக்ஷனுக்கு சொல்கிறது கிடையாது. இப்போ வெக்டார் அப்படின்னா என்னது? இட் இஸ் அ குவான்டிட்டி விச் இஸ் டிஸ்கிரைப் பை போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இந்த வெக்டார் குவான்டிட்டி அப்படிங்கிறது என்னென்னா மேக்னிடியூடும் சொல்லுவோம், டைரக்ஷனும் சொல்லுவோம், ஓகேவா? ஜியாமெட்ரிக்கலாக வெக்டர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு டைரக்டட் லைன் செக்மெண்ட், ஒரு டைரக்டடான லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்ஸில் சர்டன் குவான்டிட்டிஸை நம்ம வந்து வெக்டர்ஸ் மூலியமாக தான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸு, வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், பொசிஷன் வெக்டார், அடுத்தது ஆக்சலரேஷன், லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம், இது எல்லாமே. லைக் ஃபோர்ஸ்னால் நீங்கள் எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸை கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இப்போ வெலாசிட்டின்னு வைங்களேன், ஸ்பீடு தான் அதுவும் 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பீடை சொல்லுவோம். வெலாசிட்டினா 10 மீட்டர் பர் செகண்ட் நார்த் டைரக்ஷனில் போகுது. இந்த டைரக்ஷனும் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது தான் நம்ம வெலாசிட்டின்னு சொல்கிறது. டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு பொருள் இருக்குது, இங்கே ஒரு பொருள் இருக்குன்னா நம்ம இப்படியும் போகலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது? அந்த ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டை தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ இப்படி சொல்லணும்னா நம்ம டைரக்ஷனோடு சொல்லணும்ல, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட். பொசிஷன் வெக்டாருக்கும் வந்து பின்னாடி பொசிஷன் வெக்டர்லாம் படிப்போம். ஸோ அதுக்கு ஆக்சிலரேஷன் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு டைரக்ஷனோடு சொல்கிறதுனால அது எல்லாமே வெக்டார் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார்ஸோட மேக்னிடியூட் என்ன அப்படின்றது. இப்போ லென்த் ஆஃப் த வெக்டார் தான் நம்ம வந்து மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஒரு வெக்டார் இருக்குன்னா ஸோ அதோட லென்த்தை தான் நம்ம மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவான குவான்டிட்டியாக இருக்கும். சம்டைம்ஸ் இந்த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர் வந்து நம்ம நார்ம் ஆஃப் த வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் அ வெக்டர் ஏ வெக்டர் அப்படின்னு இருந்ததுன்னா அதோட மேக்னிடியூட் அல்லது நார்மை வந்து நம்ம எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுவோம், அல்லது சிம்பிளாக ஏ அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? இப்போ நார்மலாக வெக்டார் அப்படிங்கிறத ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அல்லது ஏ அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அதெல்லாமே பின்னாடி சம்ஸில் பார்ப்போம். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் இருக்குது. என்னென்னா ஈக்குவல் வெக்டர்ஸ்னால் என்னது? 2 வெக்டர்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் இருக்குன்னா அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான மேக்னிடியூடும் இருக்கணும், சேம் டைரக்ஷனும் இருக்கும். இப்போ ஈக்குவல் மார்க்னா என்ன சொல்வீங்க? நீங்களும் 96 உங்கள் ஃப்ரெண்டும் 96 எடுத்ததுன்னா ஈக்குவல் மார்க். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே சேம் மேக்னிடியூட் இருக்கணும், ஈக்குவல் மேக்னிடியூட் இருக்கணும், சேம் டைரக்ஷனில் இருக்கணும். ரெப்ரசன்ட்ஸ் சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஓகேவா? அடுத்தது கொலீனியர்னா என்னது? உங்களுக்கு ஒரு லைன், கோலீனியர் அப்படின்னாலே ஒரு லைன், ஓகேவா? கொலீனியர் வெக்டர்ஸ் ஆர் தோஸ் ஆக்ட் அலாங் த சேம் லைன். இது வந்து கொலீனியர் வெக்டர்ஸ்னாலே ஒரே லைனில் ஆக்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து ஒன்று 0 டிகிரியாக இருக்கலாம் அல்லது 180 டிகிரியாக இருக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ இங்கே ஒரு வெக்டர் இருக்குன்னா இந்த சேம் டைரக்ஷன் இருக்குது. ஸோ அப்போ அது ரெண்டுத்துக்கு இடையில வந்து 0 டிகிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே? இது ரெண்டுத்துக்கு இடையில 0 டிகிரி இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இது இப்படி போயிடுச்சுன்னா இதுக்கு இடையில வந்து 180 டிகிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து 0 அல்லது 180 டிகிரி போகலாம், அதாவது சேம் லைனுக்கே. இப்போ பேரலல் வெக்டர்ஸ்னால் என்ன? இஃப் 2 வெக்டர்ஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் வந்து ஒரே டைரக்ஷனில் இருந்தது அலாங் த சேம் லைன் ஆன் parallel lines, then the angle between them is 0 degree. அதாவது இப்போ 2 வெக்டர் இருக்குது, அது ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷன் தான், ஓகேவா? அலாங் த சேம் லைன் ஆர் parallel லைன். அலாங் த சேம் லைன்னா இப்படி இருக்கிறது, ஓகேவா? சேம் லைனில் அல்லது parallel லைன்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து 0. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில
சேம் டைரக்ஷனில் போதில்ல. அப்போ எனக்கு டிஃப்ரென்ஸே இல்லை. இப்போ ஒன்று இப்படியும் இன்னொன்று இப்படியும் இருந்ததுன்னா இதோட ஆங்கிள் ஏதாவது சொல்லலாம். ரெண்டுமே சேம் சைடில் போகிறதுனா 0 டிகிரி, இதுவும் சேம் இதில் போகிறதுனால 0 டிகிரி. அதே ஆன்டி பேரலல் வெக்டர்ஸ்னு என்னது, இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் வந்து ஆன்டி பேரலல்னு எப்போ சொல்லுவோம்னா அது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும் அலாங் தி சேம் லைன். அதாவது இப்போ இப்படி போகும் அல்லது நமக்கு பேரலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலாங் த சேம் லைன் ஆர் ஆன் பேரலல் லைன்ஸ். அப்போ ஆங்கிள் பிட்வீன் them எல்லோ 180 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்தது யூனிட் வெக்டர். இப்போ யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குன்னா, யூனிட் வெக்டர் கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பொருளோட டேரக்ஷன் சொல்கிறதுக்கு எனக்கு யூனிட் வெக்டர் தான். இப்போ யூனிட்னா என்னது 1 அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நான் ஒரு ராக்கெட் அனுப்புகிறேன் அப்படின்னா, நான் இப்படி அனுப்புகிறேன் அப்படின்னா யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது இவ்வளோ தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டேரக்ஷனில் போகிறீங்க அல்லது இந்த டேரக்ஷனில் போகிறீங்க. ஸோ அப்போ யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது என்னென்னா டேரக்ஷனை சொல்கிறதுக்கான ஒரு இது. ஓகேவா. இங்கே கொடுத்துருப்பாங்க யூனிட் வெக்டர் ஸ்பெசிஃபைஸ் ஒன்லி த டேரக்ஷன் ஆஃப் த யூனிட் வெக்டர் குவான்டிட்டி. இப்போ வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட் பேர் தான் நம்ம யூனிட் வெக்டார் அப்படின்னு வரும். அதாவது ஒரு வெக்டார் டிவைடட் பை இட்ஸ் மேக்னிடியூட். ஓகேவா. மேக்னிடியூட்னா நம்ம ஏன்னு மெஷர் பண்ணுவோம்னு சொன்னல, அதை தான் நம்ம வந்து யூனிட் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூனிட் வெக்டார் ஏ வெக்டார் இஸ் டினோட்டட் பை ஏ கேப். நம்ம யூனிட் வெக்டர் எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஏ கேப் அல்லது ஏ ஹேட் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இட் ஹாஸ் அ மேக்னிடியூட் ஈக்குவல் டு யூனிட்டி ஆர் 1. அதோட மேக்னிடியூட் எவ்வளவா இருக்கும்னா 1 தான் இருக்கும். இவ்வளோ பெரிய வெக்டாராக இருந்தால் கூட அதோட யூனிட் வெக்டர்னா அதோட மேக்னிடியூட் வந்து 1 தான் இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அப்போ ஏ கேப் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டிவைடட் பை ஏ. இது எல்லாமே உங்களுக்கு மேக்ஸில் வந்து வரும். ஸோ அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஓகேவா. அடுத்தது அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ கேப் இன்ட்டு ஏ அப்படின்னு வரும். அடுத்தது ஆர்த்தோகோனல்னால என்னது 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஐ கேப், ஜே கேப், கே கேப் இதெல்லாமே என்னது கேப் அப்படின்னு வந்தாலே என்னது யூனிட் வெக்டர்ஸ். ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்குது. அலாங் த இது வந்து ஐ கேப் அப்படிங்கிறது எக்ஸ் டைரக்ஷனும், ஒய் கேப் அப்படிங்கிறது ஜே டைரக்ஷனும், கே கேப் அப்படிங்கிறது இசட் டைரக்ஷனும் இருக்குது. எல்லாமே யூனிட் வெக்டர்ஸ். ஓகேவா. அப்போ this three vectors are directed perpendicular to each other. The angle between them any two of இது வந்து 90 டிகிரின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோன்னா ஏதோ ஒரு ரெண்டு வெக்டர்ஸ்க்கு மட்டும் இடையில இருக்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஓகேயா. ஒன்று இப்படி இருக்கலாம் அல்லது இப்படி இப்படி ஒரு வெக்டர் இருக்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் எவ்வளோ 90 டிகிரி. ஸோ அதே மாதிரி the angle between any two of them வந்து 90 டிகிரியாக இருக்கலாம். இப்போ ஐ கேப், ஜே கேப், கே கேப் அப்படிங்கிறது ஒரு ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஏதாவது ரெண்டு வெக்டருக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் 90 டிகிரியாக இருந்தால் அந்த மூணு வெக்டர்ஸையும் வந்து அந்த மூணு யூனிட் வெக்டர்ஸையும் நம்ம ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 2 வெக்டர்ஸ் which are perpendicular to each other பேர் தான் ஆர்த்தோகனல் வெக்டர். ஓகே. அடுத்தது அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.